நீங்கள் ரோட்டில் போனால் அவசரமான ஒரு சாமி பிள்ளையார் கோயில் இருக்கும், இப்படி புத்தி போட்டுக்கலாம். ஒரு அம்மன் கோயில் இருக்கும், கும்பிட்டுக்கலாம். எங்கேயாவது நீங்கள் ஒரு சிறுநீர் கழிக்க முடியுமான்னு சொல்லுங்கள். உள்ளே போனால் சிறுநீர் கழிக்க முடியாது. பொது கட்டண கழிப்பிடங்களில் வாந்தி தான் வரும். இன்னுமா அப்படி தானே இருக்கு. சென்னையில் சொல்லுங்க, நீங்கள் மனசாட்சியோட இந்த எல்லா பிள்ளைங்களும் ஒரு நேரம் எல்லாம் ஒரு இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன் நீங்கள் 60 ஆண்டு திராவிட கால ஆட்சிக்கு பிறகும் எங்கே புறப்பட்டோமோ அந்த இடத்துல தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் இந்த அடிப்படை விட்டே நம்ம தாண்டலேன்றேன். இது அவமானமா இல்லையா? இது அடிப்படை இல்லையா? இன்னும் அடிப்படையை கூட நம்ம செலுத்திக்காம இருக்கோம். ஆனால் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம். நான் கும்மிடிப்பூண்டி பகுதியில் போட்டியிடுறேன். பல 200 கிராமங்களுக்கு நான் பயணப்பட்டுட்டேன். எந்த கிராமத்துலையுமே ஒரு நிழற்குடையோட ஒரு பேருந்து நிலையம், தண்ணீர் குடி தண்ணீரோட இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு மாதவிடாய் காலம்னு வச்சுங்க, நனைஞ்சி போச்சு, அதோட மனசு எப்படி துடிக்கும்னு பாருங்க. ஏன் 75 ஆண்டு காலுக்கு பிறகு நம்ம ஊருங்களுக்கு நான் கும்மிடிப்பூண்டி எங்கே இருக்குது? சென்னையிலேருந்து 50வது கிலோமீட்டரில் இருக்குது. இந்த உலக பெருநகரங்கள் ஒரு நகரமாக இருக்கிற சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தான் இந்த லட்சணம்னா மற்ற இடங்கள்ல இருக்கும். இதில் என்ன மற்ற என்ன வளர்ச்சி என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் நின்று தோற்பதற்காகவே ஒரு கட்சி நடத்துறவங்க நாம் தமிழர் இல்ல. அவங்க அதை பயிற்சின்னு சொல்றாங்க, அதை விட்டுருங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக பணம் கொடுத்து ஜெயிப்பது தான் சரினா, நாங்கள் பணம் கொடுக்காமல் தோற்கவே தயாராக